கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இந்த 7வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே கர்த்தரை தேடும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை விசேஷமாய் இந்த மாதத்தில் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். வீணான செலவுகள் வராதபடி கர்த்தர் நடத்துவார். உங்கள் கரத்தை அவர் பிடித்து வைத்திருக்கிறது நிமித்தம் எந்த ஆபத்துகளோ, எந்த போராட்டங்களோ, எந்த நிந்தைகளோ, எந்த அவமானங்களோ வராதபடி கர்த்தர் உங்களை வேலியடைத்து தயவாய் கிருபையாய் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத புஸ்தகத்தை நேசிக்கிற பிள்ளைகள், நீங்கள் தினமும் ஒரு 2 அதிகாரம் வாசித்து இந்த வேத புஸ்தகத்தை ஒரு ஆண்டுக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாசித்து முடிக்கும்போது ஆண்டவருடைய உள்ளம் உங்களை குறித்து சந்தோஷப்படும். நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். இந்த வேத புஸ்தகத்தை முழுவதும் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் நிறைய இடங்கள்ல வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். அதிலே ஒரு வாக்கு தத்தம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆபிரகாமை சந்தித்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவனை சந்திக்கும் பொழுது, அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை இழந்து போனவனாய் இருந்தான். ஆசீர்வாதம் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆசீர்வாதமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் ஆபிரகாம் இருந்தான். அவனுக்கு குழந்தை கிடையாது. அவனுடைய வாழ்வில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அற்றவனாய் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் அவனை சந்தித்து, ஆபிரகாமே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் அல்ல. அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இப்ப வாக்கு தத்தம் தந்திருக்கலாம். நான் தான் ஒரு ஆசீர்வாதமற்றவனாய் இந்த உலகத்தில் வாழ்கிறேனே, என் வாழ்க்கையில ஒரு நன்மையை நான் காணவில்லையே, என்றைக்கு பார்த்தாலும் தீங்கான காரியங்கள், தினமும் என் வாழ்க்கையில தீமையான காரியங்கள், என் வாழ்க்கையில தினமும் போராட்டத்தை தான் நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு வாக்கு மாறுகிற தேவன் அல்ல. அவர் என்றைக்கானாலும் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கண்டிஷனை கடைபிடிக்கிற, அந்த கண்டிஷன் படி வாழ்கிற யாராயிருந்தாலும் அவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு வாழ்க்கையிலே தான் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்றால், ஆண்டவர் ஒரு 7 விதமான காரியங்களை செய்ய சொல்லுகிறார். இந்த 7 விதமான காரியங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவரை சுகமாக வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க, ஆண்டவர் வாக்கு தந்திருப்பார், என் தழும்புகளினால் நீ சுகமாவாய். ஆண்டவரே நீ சொன்னீரே, என் தழும்புகளினால் சுகமாகும் என்று சொன்னீரே ஆண்டவரே, நான் உம்முடைய தழும்ப, உம்முடைய கரத்தை நான் தினமும் நோக்கி பார்க்கிறேன். இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் சுகர்னால் பாதிக்கப்படுகிறேன், கிட்னி வியாதியினால பாதிக்கப்படுகிறேன், கொலஸ்ட்ராலால் பாதிக்கப்படுகிறேன், தலைவலியினால பாதிக்கப்படுறேன், ஏதோ ஒரு உடல் உறுப்பினால பாதிக்கப்படுறேன், எனக்கு இன்னும் குணமாகல, இன்னும் சுகமாகல என்கிற ஒரு வேதனை, ஒரு துக்கம். ஆண்டவர் சொல்லுகிறபடி இந்த 7 விதமான காரியங்களை நீங்கள் கடைபிடித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றினாரே, அதற்கு காரணம் நான் சொல்லுகிற 7 விதமான இந்த காரியங்களை அவன் கை கொண்டான், அதன்படி செய்தான், அதன்படி வாழ்ந்தான், அதன்படி வாழ்ந்து காட்டினான். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் நீங்க அதன்படி செய்கிறவர்களாய், அதன்படி செய்து முடிக்கிறவர்களாய், அதன்படி செய்து வாழ்ந்து காட்டுகிறவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். அதனால என்னால தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் அப்படியே நிறைவேற்றுவார். ஒருவேளை என்னை நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் மாயாவத்தையோ மாயாஜலமோ அல்ல. ஆண்டவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சாதாரணமான எண்ணெய் கொண்டு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் நிறைவேற்றி வருகிறார்.
ஆகவே இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க யாராயிருந்தாலும் சரி, இந்த மீடியா மூலமாய் கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். என் பிள்ளைக்கு ஒரு வேலை இல்லை, இவ்வளவு படித்திருந்தும் ஒரு நன்மை இல்லை, எங்க குடும்பத்தில் ஒரு வருமானம் இல்லை, என்னைக்கும் கடன், என்னைக்கும் பிரச்சனை, என்னைக்கும் உபத்திரவம், என்னைக்கும் வேதனையான சம்பவங்கள் என்று நீங்கள் இதை அடுக்கி சொல்லிக் கொண்டே போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரை நேசித்து, ஆண்டவருக்காய் வாழ்வீர்களேயானால் இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் புரட்டி தள்ளி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஒரு அதிசயமான ஒரு வாழ்க்கை, நீங்கள் பிரமிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க உயர்ந்து வர வர உங்களுக்கு பொறாமை கொண்டவர்கள், உங்களுக்கு எரிச்சல் கொண்டவர்கள், உங்களுக்கு விரோதமாய் உங்களை பேசுகிறவர்கள், காரணமில்லாமல் பகைக்கிறவர்கள், நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஒருவேளை உங்கள் இருதயம், இவங்களுக்கு நான் என்ன தீமை செய்தேன், முடிந்த அளவுக்கு நான் நன்மை தானே செய்தேன், முடிந்த அளவுக்கு இவர்களுக்கு நான் உதவிதானே செய்தேன், ஏன் இவர்கள் என்னை வெறுக்கிறார்கள், ஏன் இவர்கள் என்னை அவமானை பேசுகிறார்கள், ஏன் இவர்கள் என்னை நிந்திக்கிறார்கள், ஏன் இவர்கள் என்னை பரிகாசிக்கிறார்கள்? காரணம், ஒரே ஒரு காரணம் உண்டு. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்புவான், பிசாசு எழும்புவான், பொல்லாத ஆவிகள் எழும்பும். நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, நீங்கள் பயந்து வாழ வேண்டியது இல்லை. வாக்கு கொடுத்தவர் ஆண்டவர், வாக்கை நிறைவேற்றுகிறவர் ஆண்டவர், வாக்கை அந்த வார்த்தையின்படி அவர் நடத்துகிற தேவன். அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். உங்க வீட்டில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்க அருகாமையில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்ததை அதை அப்படியே நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற வேண்டுமானால் 7 விதமான காரியங்களை நீங்க கை கொள்ளுங்க, அதன்படி செய்யுங்க, அதன்படி வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது ஒரு ஆலோசனையாக, நித்தமும் ஆண்டவரை தேட வேண்டும். யாரெல்லாம் தினமும் ஆண்டவரை தேடுறீங்களோ, காலையில தூங்கி எழும்பின உடனேயே 2 அதிகாரம் வாசித்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி உங்க வாழ்க்கையை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்க எதிர்காலத்தை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, உங்க வீட்டுல உங்க கண்ணுக்கு முன்ன வரக்கூடிய போராட்டங்களை, ஆபத்துகளை, சில காரியங்களை சொல்லி 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 ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடி பாருங்க, இயேசுவை தேடி பாருங்க, ஆண்டவரை உங்க வீட்டுல வர வச்சு பாருங்க. உங்க வீட்டுல வர்றதுக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க. உங்க இருதயத்துல வர்றதுக்கு நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஆண்டவரை நீங்க நித்தமும் தேடும் போது ஆண்டவர் உங்களை அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். 105ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஒரு பக்தனுடைய அனுபவத்தை அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. 105ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்க. உங்க பிள்ளைகள் தேட வேண்டும், உங்க புருஷன் தேட வேண்டும், உங்க பேர பிள்ளைகள் தேட வேண்டும், நீங்க தேட வேண்டும், உங்க கணவன் தேட வேண்டும். தேடாதவர்களுக்கு கர்த்தர் எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஆண்டவரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, எந்த பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகிறார்களோ, எந்த குடும்பம் ஆண்டவரை தேடுகிறதோ, அவர்களுக்குத்தான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை தேடாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சங்கீதக்காரன் அவனுடைய அனுபவத்திலிருந்து, நான் ஆண்டவரை நித்தமும் தேடினேன், எனக்கு பிரச்சனை வந்தது, எனக்கு போராட்டம் வந்தது. பாருங்க, எல்லாரும் என் சகோதரங்க எல்லாம் மேன்மைப்படுத்துறாங்க, என் பெற்றோர் என் சகோதரங்களை என் கண்ணுக்கு முன்ன மேன்மைப்படுத்துறாங்க. என்ன பாருங்க, என்னை தூசிச்சு, என்னை அவமானப்படுத்தி, என்னை நிந்திச்சு, நீ ஒன்றுக்கு லாயக்கற்றவன் என்று சொல்லி கொஞ்சம் ஆடுகளை வாங்கி கொடுத்து வனாந்தரத்துல, அந்த மேய்ச்சல் இல்லாத ஒரு வனாந்தரமான இடத்துல என் ஆடுகளை மேய்ப்பதற்காக என்னை கொண்டு போய் விட்டார்கள். எனக்கு நிந்தையாயிருந்தது, பரிகாசமான காரியங்கள் எனக்கு முன்ன வந்தது. ஆனாலும் நித்தமும் நான் ஆண்டவரை தேடின போது என்னை ஆண்டவருடைய கண்கள் கண்டது, என்னை இயேசுவனுடைய கண்கள் கண்டது. இயேசு என்னை கண்டார், இயேசு என் நிந்தையை கண்டார், இயேசு என் துக்கத்தை கண்டார், இயேசு என் போராட்டத்தை கண்டார், இயேசு என்னை கண்டார். என்னை கண்டு என்னை சிங்காசனத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி என்னை ஆசீர்வதித்தார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. உங்களை ராஜாக்களாய் வைப்பார், உங்களை ராணியை போல கர்த்தர் வைப்பார், ஒரு எஸ்தரை போல ஆண்டவர் வைப்பார், ஒரு தாவீதை போல ஆண்டவர் உங்களை வைப்பார். எதிர்காலம் அப்படி ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இரண்டாவது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களோடு பேச விரும்புகிறார். சகோதரனே, உங்களோடு பேச விரும்புகிறார். சகோதரி, உங்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். பிள்ளைகளோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அவருடைய வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். அவர் நித்தம் ஆண்டவரை தேடினான். அதனால அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ வாசல் படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவதற்காக தினமும் அந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இருதயமாகிய கதவை தட்டுகிறார். எத்தனை பேர் கதவை திறந்து கொடுத்தீர்கள்? இயேசுவே என் இருதயத்தில் வாரும், இயேசுவே என் இருதயத்தில் வந்து தங்குங்க, இயேசுவே என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுங்க. எத்தனை பேர் நீங்க சொன்னீங்க? எத்தனை பேர் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லி உச்சரித்து ஜெபம் பண்ணினீங்க? இல்லையே. அதனால ஆண்டவர் இருதயத்தில் வரவில்லை. உங்களை தேடி வந்தது உண்மை, உங்க வீட்டுக்குள்ள வந்தது உண்மை, உங்க அறைக்குள்ள வந்தது உண்மை, உங்களை தேடி வந்தது உண்மை. நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இந்த ஆபிரகாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தான். உன் இனத்தையும் உன் ஜாதியையும் உன் தேசத்தையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆண்டவர் ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார். ஒருவேளை அந்த வார்த்தை கடினமாக இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். சொன்னவர் கர்த்தர். ஆபிரகாம் திருப்பி, ஆண்டவரை யாரும் அறியாத ஊருக்கு போக சொல்லுகிறீரே என்று அவன் கேட்கவே இல்லை. என் ஆண்டவர் சொல்லிவிட்டார், என் எஜமானன் சொல்லிவிட்டார், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு அவன் உடனே புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை உயர்த்தினார், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறின. மூன்றாவதாக, ஆடி பாட வேண்டுமா? ஆடி பாடுவது என்பது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக ஆடினேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்ன அவனுடைய பொண்டாட்டியை காட்டிலும், அவன் மனுஷர்களை காட்டிலும், எல்லாரை காட்டிலும், தேசவாசிகளை காட்டிலும், பணத்தை காட்டிலும், பொருளை காட்டிலும், நீங்க நேசிக்கிற எல்லாத்தை காட்டிலும் ஆண்டவரை ஆடி பாடினான். அவன் ஆடி பாடி மகிழ்ந்து களி கோரினான். ஆடி பாடி மகிழ்ந்து களி கோரினான். நம்ம இன்னும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படி நம்ம ஆடி பாடி ஆண்டவரை மகிழ்ந்து களி கூறு, உற்சாகமான ஆராதனை பலிகளை செலுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதமே ஆச்சரியமா இருக்க போகிறது. உங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது, மற்றவர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. நீங்க வீட்டுல ஜெபிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள 4 அறைக்குள்ள தானே இருக்கிறீங்க. உங்க வீட்டுல யாரும் இல்லையே. ஒருவேளை இருந்தா உங்க புருஷன் இருக்கலாம், அல்ல உங்க மனைவி இருக்கலாம், அல்ல உங்க பிள்ளைகள் இருக்கலாம். உங்க வீட்டுல உள்ளவங்க தானே இருக்கிறாங்க, மற்றவங்க யாரும் இல்லையே. நீங்க கதவை பூட்டி போட்டு தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே, ஆடி பாடி மகிழ்ந்து களிகூர ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி வரும். நீங்க பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க, பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க. வாக்குத்தத்தம் உடனே உங்க வீட்டுக்குள்ள நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக, காப்பாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். இயேசு உங்களை காப்பாற்றுவார். சங்கீதம் 31:20 வாசித்தால், உமது கூடாரத்திலே ஒளிந்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார்.
அப்படின்னு நீங்க செபிக்கணும். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு நீங்க செபிக்கணும். தாவீது அப்படி ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, 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 காப்பாற்றுங்க. ஒருவேளை உங்க சர்ச்சுக்குள்ள வந்திருந்துட்டு நீங்க சொன்னா உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு அவமானத்தை போல இருக்கலாம். பிசாசு அப்படிதான் கொண்டு வருவான். அவமானம் அல்ல, கர்த்தரிடத்துல நம்ம பேசுறோம், ஆண்டவரிடத்துல பேசுறோம். நீங்க உங்க புருஷனிட்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் நாளில், எப்பா உன்னை நம்பிதான் வந்தாப்பா, என்ன நீ காப்பாற்றுப்பா, புருஷனிட்ட சொல்லி இருப்பீங்க இல்ல? புருஷனிட்ட சொல்ல தெரியுது, அந்த ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்கிட்ட உங்கள்கிட்ட சொல்ல தெரியாதா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா உன்னை நம்பிதான் வந்திருக்கேன், உன்னை நம்பிதான் வந்திருக்கிறேன். கெட்டின புருஷனே மனைவியை சவிட்டி மிதிச்சு துரத்தி அடிச்சு விரட்டி அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கோலம். புருஷனிட்ட சொன்னீங்களே, என் புருஷா என்ன நீ காப்பாற்றுவியா, கடைசி வரை என்ன கண்கலங்காம வச்சு காப்பாற்றுவியா, என்ன நீ காப்பாற்றுன்னு சொன்னீங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னா ஆண்டவர் விசேஷமாய் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஐந்தாவதாக துணிகரமாய் பேசக்கூடாது. துணிகரமான வார்த்தைகளை பேசுறவங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற முடியாது. நிறைய பேர் பேசுறதெல்லாம் துணிகரமான வார்த்தைகள், துணிகரமா பேசுறாங்க. துணிகரமாய் தேவனுடைய சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், பிரசங்கி 5:2, துணிகரமாய் நீ பேசாத, துணிகரமான வார்த்தைகளை கண்டு பேசாத அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்படி இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக 6வதாக அவர் வாசம் பண்ண வேண்டும். அவருக்கு சமூகத்துல நம்ம வாசம் பண்ண. 140ஆம் சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களும் நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுங்க, சமூகத்தில் ஜெபியுங்க, சமூகத்தில் நடந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஆபிரகாம் ஆசீர்வதித்த ஆண்டவர், எங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். குடும்பத்தை, பிள்ளைகளை, கணவனை, எங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்படி ஆண்டவர் கிருபைத்தார். உங்க தயவுள்ள அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு வாழ கிருபைத்தார். எல்லா துதியும் கரத்தை மகிமையும் நாங்கள் ஏசப்பா ஒருவருக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை பொறுப்படுத்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் என்னவென்று சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.